பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். When a man's ways please the Lord, he makes even his enemies to be at peace with him. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அப்போ அவங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கூட படிக்கிற ஒருத்தங்க அவங்களுக்கு கொஞ்சம் சீனியராக இருந்தாங்க. அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வாலிப தம்பிக்கிட்ட வந்து சண்டைக்கு வரேன்னு சொல்லி அவரை அடிப்பேன், இல்லை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி அவரை மிரட்டி அவரை அசிங்கமாக அவர் பேசினாராம். இந்த வாலிப தம்பிக்குள்ள கோபம் வர ஆரம்பிச்சிருச்சான். என்ன இவர் என்ன பார்த்து இப்படி பேசுறாரு, என்ன இவர் என்ன அடிச்சிருவேன் இப்படி பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள கோபம் வந்துருச்சான். அப்போ அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசினாராம், அமைதியா இரு, எதுவும் நீ திரும்ப பேசாத, அமைதியா இருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசின உடனே இவர் என்ன செஞ்சாருன்னா, சரி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி அவர் அமைதியா அந்த இடத்துல அமைதியா அவர் திரும்ப போயிட்டாராம். அப்புறம் அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாராம், நீ அவர்களை மன்னி, உனக்கு விரோதமா உன்னை எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மன்னிக்க சொன்னாராம். அதே மாதிரி அந்த தம்பி என்ன செஞ்சாங்களாம், மன்னிச்சாங்களாம். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னாங்களாம், நீ அவங்கள மன்னிச்சா மட்டும் போதாது, நீ அவங்க மேல இன்னும் நீ அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி அன்பு காட்ட சொல்லி ஆண்டவர் பேசினாராம். அப்போ இந்த தம்பி அவருக்காக அவர் என்ன செஞ்சாராம், ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அவர் இடத்துல மறுபடியும் அன்பாக பேசினாராம். நாட்கள் போனதான் ஒரு நாள் வந்துச்சான். யார் இந்த தம்பிக்கு விரோதமா அந்த சீனியர் அவங்க வந்து அசிங்கமா பேசி நான் அவனை அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டினாங்களோ அவங்களே இந்த வாலிப தம்பிக்கு வந்து உதவி செஞ்சாங்களாம். எல்லா விதத்துலையும் அவங்களோட கூட நின்று சப்போர்ட்டிவா இருந்தாராம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்களேன். விரோதியா எதிரியா இருக்கிறவங்க கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்கிறார். யாருடைய வாழ்க்கையில செய்கிறார் அப்படின்னா, யாரு கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமா உங்களை எதிர்த்து நிறைய பேர் எழும்பி இருக்கலாம். அவங்களெல்லாம் பார்த்து நீங்க கோபப்பட்டு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது நீங்க செய்றீங்க, அப்படிதானே? ஆனா வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அவங்கள மன்னிச்சு அவங்க மேல நீங்க அன்பு காட்டி பாருங்க, நிச்சயம் கர்த்தர் அந்த எதிரியா இருக்கிற அவங்களே உங்ககிட்ட வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எதிரியா இந்த காரியங்கள் செய்யறாங்களோ, இல்லை யாரெல்லாம் உங்களை கோபமூட்டுற மாதிரி சில காரியங்கள் செய்யறாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து மிரட்டுறாங்களோ, எல்லாரையும் மன்னிச்சு எல்லாருக்காகவும் நீங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் அவர்களுடைய இருதயத்துல பேசுவார், அவங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அவர் நிச்சயம் சமாதானமாகும்படி கர்த்தரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அப்போ உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் யாவையும் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே சப்பா ஒப்பு கொடுக்குறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படுங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. எல்லாரிடத்துலயும் அன்பு காட்ட ஆண்டவரே சப்பா நீங்க தகப்பனே சப்பா கிருபை கொடுங்க, கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்ககிட்ட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.